ஓம் நம சிவாய. இன்று 12 வீடுகளில் சுக்கிரன் என்ற பலனை பற்றி பார்க்க இருக்கின்றோம். சுக்கிரன் லக்னத்தில் நிற்பவர். ஜாதகர் அழகானவர், அறிவானவர். 2ஆம் வீட்டில் சுக்கிரன் நின்றால் தனவரவு, நல்ல கணவர், ஆணாயிருந்தால் நல்ல மனைவி, ஆடம்பர வாழ்வு, வருமானம், நற்சொல் அத்தனையும் கிடைக்கும். ஆனால் ஜாதகர் சூழ்ச்சி மிக்கவர், சுயநலம் மிக்கவர். 3இல் சுக்கிரன் விரகதாபம் உள்ளவர். ஆண் எனில் பெண் மீது மோகம், பெண்ணெனில் ஆண் மீது மோகம் உள்ளவர். முத்து வெள்ளி ஆபரணங்கள் அணிந்து இருப்பார். கழகக்காரர். 4இல் சுக்கிரன் கார், பங்களா, வேலைக்கு பணியாட்கள், கவர்ச்சி மிகுந்த அழகனாகவோ அழகியாகவோ இருப்பர். தர்ம சிந்தனை உள்ளவர். உத்தமர். பல அடுக்கு மாடி வீடுகள் இவருக்கு இருக்கும். 2 திருமணம் இருப்பவர்கள் நிறைய உள்ளனர். 5இல் சுக்கிரன் பெரிய ஆட்களின் நட்பு இருக்கும். சபலமும் இருக்கும். ஆண் எனில் ஆண்மை குறைவும், பெண் எனில் பெண்மை குறைவும் இருக்கும். 6இல் சுக்கிரன் சத்ருநாசம். அதிக உணவு உண்பார். வாழ்க்கையில் துயரம் உள்ளவர், பயம் உள்ளவர். ஆண் விரோதம், பெண்ணெனில் ஆண்மேல் விரோதமும், ஆணெனில் பெண்மேல் விரோதமும் உள்ளவர். 7இல் சுக்கிரன் கலஸ்திரஸ்தானம். ஆண் பெண் மீது மோகமும், பெண் ஆண் மீது மோகமும், வேசி சிநேகம் இருக்கும். காமம் மிகுதி, பொருளாசை கொண்டவர். 8இல் சுக்கிரன் ஆயுள் தீர்க்கம், பலமுள்ளவர். கணவன் மனைவி பிரிவு, பூமி மனை ஆசை உண்டு. அரசாங்கத்தால் அவமானம் வரும். இது போகஸ்தானம். 9இல் சுக்கிரன் நல்ல வாழ்க்கை துணை, வசதி, வீடு வாய்ப்பு இருக்கும். 10இல் சுக்கிரன் அதிர்ஷ்டசாலிகள், நல்ல குழந்தைகள், வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். 11இல் சுக்கிரன் வசதி, வாக்கு தவறாமை, ஆதிபத்திய வலிமை, பொருளாதார வசதி அனைத்தும் இருக்கும். ஜாதகர் கராராக இருப்பார். 12இல் சுக்கிரன் சகோதர வர்க்கத்தினால் பிரச்சனை, பூரண ஆயுள் பலம், காம சிந்தனை எப்போதும் இருக்கும். பலருடைய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வார். வரவு செலவு நன்றாக இருக்கும். செலவுகளை செய்ய வைப்பார். அதீத காதலாசை உள்ளவர். அயன சயனம் அவருக்கு நன்றாக இருக்கும். ஓம் நம சிவாய. இது சுக்கிரனை பற்றி 12ஆம் பாவத்தில் நிற்பது, 12 வீடுகளில் நிற்பதை பற்றி இன்று கூறியிருக்கிறேன். ஓம் நம சிவாய.